கார்த்திகை மாதம் விரதம். ஸோ அந்த விரதத்துக்குமே ஒரு முக்கியத்துவம் குடுப்பாங்க. விரதம் எப்படி இருக்கணும்? கண்டிப்பாம்மா. பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திகை அப்படின்னு சொன்னாலே முதல்ல நமக்கு நினைவுக்கு வரக்கூடிய விரதம் என்ன? அப்படின்னா முருகப்பெருமானோட விரதம் தான். வேற யாரு வருவா? ஆமா. முருகன் தான் வருவான். இன்னொன்னுமா நம்ம எல்லாம் என்ன நினைப்போம், முருகப்பெருமான் தமிழ் கடவுள் அப்படின்னு நினைப்போம். இல்லைங்களா? அவன் தமிழ் கடவுள் மட்டும் இல்ல. ஆப்கானிஸ்தான்ல முருகனோட வந்து பார்த்தீங்கன்னா, சிலை இருக்கு. ஆமா. எங்கெங்கேயோ வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா கோயில்ல உலகத்துல உலகத்துல எல்லா இடத்துலயுமே வந்துருச்சு. இடத்துலயும் இருக்கு. ஆமா. அதாவது பழைய முருகனோட சிலைகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. மயில் மேல வந்து மயில் விரிச்சு, அவன் மயில் வந்து தோகை விரிச்சு அதுல முருகன் உட்கார்ந்துட்டு இருக்க மாரி, எத்தனையோ வந்து சிதிலம் அடைஞ்ச சிலைகளும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப மேலை நாடுகள்லயும் முருகனோட சிலை அப்படின்றது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு நினைக்கிறோம். உலகெங்கும் உள்ள கடவுள் யாரு? அப்படின்னா முருகப்பெருமான். எல்லா திக்குலயும், எல்லா ஊர்லயும், எல்லா மக்களும் வழிபடக்கூடிய கடவுளா இருந்தவன் யாரு? அப்படின்னா முருகப்பெருமான். முருகப்பெருமானோட அருமைகள் நடுவுல நெறைய பேருக்கு தெரியல. இப்ப காலகட்டம் முருகனோட அருமைகளும், பெருமைகளும் தெரிய வந்துருச்சு. முருகன் இப்போ இப்போ ஒரு சமீபத்துல ஒரு விஷயம் நடந்தது. சஷ்டி விரதம் அப்படின்னு சொன்ன உடனேயே உலகமே சஷ்டி விரதம் இருந்தது. அந்த சஷ்டி விரதம் இப்படிதான் இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு நெறைய பேர் வந்து வீடியோக்கள் போட்டாங்க. சோ ஒரு காலத்துல வந்துட்டு முருகன் கோயில்லாம் வந்துட்டு இப்போ பக்கத்துல இருக்கும் கூட்டமே இருக்காது. இப்ப பார்த்தா முருகன் கோயில்ல, "முருகா நீ தான் எனக்கு எல்லாம்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முருகன தேடி தான் ஓடுறாங்க. முருகன் அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு ஒரு பலம் வந்துருது. சோ முருகன் இருக்காரு. எனக்கு எந்த கவலையும் இல்ல. என் அப்பா முருகன் இருக்கான். முருகா ஓடி வான்னா முருகன் ஓடி வந்துடுறாரு. சோ அப்படி ஒரு தைரியம் வந்துருச்சு.